இந்த சுனாமி வந்தது வந்து நான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணி டிராயிங்ஸ் வரைஞ்சிருக்கேன். 2004 ஜனவரியில் வந்து தண்ணி வர்ற மாதிரி ஒரு இடம்லாம் மூழ்கிற மாதிரி drawn in my diary. It happened exactly 1 year later. இதோட கதை என்னன்னா, ஒரு பீரியட்ல நைட்ல வந்து எனக்கு கனவா வரும். கனவுல வந்து சில முகங்கள் தெரியும். அந்த முகத்துல இருந்து பண்ணி வர்ற மாதிரி, அந்த முகத்துல இருந்து குதிரை வர்ற மாதிரி, அந்த முகத்துல இருந்து கை வர்ற மாதிரி நிறைய கனவு பார்ப்பேன். காலையில எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுவேன்னா, அந்த கழிமண் வச்சு ஐ யூஸ் டு மேக் மாஸ்க், அந்த டெரகோட்டா மாஸ்க் பண்ணி அதை பேர்ன் பண்ணி ஏதாவது 30 மாஸ்க் பண்ணேன். ஸோ டெய்லி நைட் எனக்கு அந்த கனவுகள் வரும். ஸோ கடைசியில் என்ன பண்ணேன்னா, அங்கே மேலே வந்து ஒரு லைப்ரரி இருந்தது. அதில் எல்லாம் ஆணியெல்லாம் அடிச்சு ஒரு 30 மாஸ்க்கே அங்கே பண்ணி வச்சிருந்தேன். அண்ட் ஐ கால் தட் த ரூம் ஆஃப் மாஸ்க், ROM. ஸோ அந்த ராம்ல வந்து நாங்கள் மேலே போய் பார்த்தோம். நாங்கள் படிக்கட்டில் ஏறும் பொழுது எங்களுக்கு வந்து ஏதோ ஒரு பவர் அப்படி உடம்புல எல்லாம் எங்களுக்கு அந்த முடியெல்லாம் எந்திரிக்குது. என்ன சிரிக்க எனக்கு கேலித்தனமா இருக்குன்னு நான் சொன்னேன். நோ நீங்க வந்து பாருங்க. மேல வந்து பார்த்தா செவரு உடைஞ்சு உள்ள இருந்து பிளட்ல வந்து லெட்டர்ஸ் வெளியே வந்திருக்குன்னு. ஐ யூ மேட், ஹவு கேன் இது ஏதோ கேலித்தனம் பண்றீங்களா, நீங்க வாங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஒருவேளை ஏதாவது பள்ளி வந்து ஏதாவது ஒரு இதை வந்து கடிச்சு அப்படி ஏதாவது ஒரு பிளட் இருந்திருக்கும், நீங்க கிளம்பி வாங்கினா. when I came இதே ரூமுக்கு வந்து மாடியில ஏறினா எனக்கு மேல போக போக ஐ குட் ஹியர் கைண்ட் ஆஃப் ஒரு கிரவுல் மரம் அந்த மாதிரி சவுண்ட். அண்ட் எனக்கு முடியெல்லாம் ஃபுல்லாக எந்திரிக்கும். அவங்க சொன்ன மாதிரியே I said, shit, what the hell? உள்ள போய் பார்த்தா I had a shock of my life. அந்த வாசல் பார்த்தா ஒரு அந்த செவுரு அப்படி பிழந்திருந்தது. அதுக்குள்ளே இருந்து அந்த ரோமன் லெட்டர்ஸ் இருக்குல்ல, IVX அந்த மாதிரி நிறைய லெட்டர்ஸ், குட்டி குட்டி லெட்டராக வந்து ஒரு மாஸ்குள்ள முடியுது. திஸ் இஸ் cannot be done by பள்ளி. இந்த இடத்துக்கு வேற யாரும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. யாருமே வர மாட்டாங்க. அண்ட் ஃப்ரெஷ் பிளட். எனக்கு என்னடா அது, ஏன்னா அந்த ஃபீலும் இருக்கு. there is some phenomena இருக்கிற மாதிரி. we were sitting down and discussing என்ன பண்ணலாம்னு. அதுக்கப்புறம் சரி அதை மறக்கலாம், let's try to forget it. எனக்கு என்ன யாரோ சேட்டை பண்ணியிருக்காங்க, யாரோ வேணும்னு இந்த மாதிரி இதை மார்க் பண்ணியிருக்கேன். பட் அந்த சவுண்டே வந்தது. அண்ட் எலக்ட்ரிஷியன்ஸ்னால என்னென்ன பண்ணாலும் அந்த அதில் கரண்ட் வரவே மாட்டேன்ட்டு. ஸோ தென் நெக்ஸ்ட் டே உள்ள போயிட்டு அது எல்லாத்தையும் சுரண்டி எடுத்துட்டு பெயிண்ட் அடிச்சிட்டோம். அந்த வெள்ளை பெயிண்ட் அடிச்சு கீழே வந்து ஒரு 1 hour கூட இருக்காது, 1 hour 1.5 hours. எனக்கு என்ன அது என்ன ஆயிருக்குன்னு பார்க்கணும்னு போய் பார்த்தா அகைன் அதே பிளட், அகைன் ஃப்ரெஷ் பிளட். ஐ ஹேட் அ ஷாக். அதுக்கப்புறம் வந்து என்ன தென் ஒன்லி எனக்கு ரொம்ப நண்பர் அவர் ஆஸ்கார் ரவிச்சந்திரன், அவர்கிட்ட போய் பார்த்து அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி. அவருடைய கதை சொன்னார். அவருடைய லைஃப்ல ஒரு கதை இருந்தது. அவர் வந்து ஒரு சேலை வாங்கி அவங்க சிஸ்டர் கொடுக்குறதா நைட்ல வந்து அது 1000 பீஸா நார கிழிஞ்சிருக்கும். அவர் என்னதான் பண்ணாலும் ஒரு இதுல பூட்டி வச்சா கூட அந்த மாதிரி 1000 ஸ்லைஸா கட் ஆயிருக்கும்னாரு. எனக்கு அது அவர் சொன்னாரு, இந்த மாதிரி தான் நிறைய யாரும் யாரோ என்னமோ பூஜை எல்லாம் பண்ணி பார்த்தோம். வீட்டுல பார்த்தா அந்த பாத்திரம் எல்லாம் அந்த அப்படி ஏதோ பெரிய பவர் வந்து அப்படி பிடிச்சி கசக்கி பேப்பர் மாதிரி தூக்கி சமையல் இருக்க எல்லா பாத்திரம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியலன்னு சொல்லி அவருடைய மிகப்பெரிய கதை சொன்னார். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்த நார்த் இந்தியாவில் ஒருத்தர் போய் மீட் பண்ண ஒரு சுவாமி. அவர் என்ன சொன்னார், இதை பற்றி நீங்கள் நினைக்காதீங்க, அதான் நம்ம அதை நினைக்க தான் அந்த ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்மளை வந்து அது ஆட்டி படைக்கும். டோன்ட் ஸ்டார்ட், நீங்கள் திங்க் பண்ணதான் அதை விட்டுருங்கன்னாங்க. ஸோ அவர் சொன்னார், அதே மாதிரி அதை நம்ம விட்டு அது சரியாக போயிடுச்சுனாரு. அப்புறம் அவர் சொன்னார், என்ற ECRல ஒரு பாபா இருக்காரு, அவர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த பாபா. நீங்கள் உங்களுக்கு யாராவது தெரியும்னா அந்த பாபாவை நீங்கள் தேடி போங்கன்னு. மியூசிக் ஸ்கூலில் வந்து நாங்கள் லேர்ன் பண்ணிட்டு இருந்தோம். we were studying music. வந்து முடிச்சு நெக்ஸ்ட் டே மார்னிங், அடுத்த நாள் காலையில போன் வந்து அழுதுட்டு இருந்தாங்க. முக்கிய அழுறாங்க, ஹுசைனி நீங்க எத்தனை மணிக்கு வந்து என்ன வந்து இந்த மேட்டர் சொன்னீங்க நேத்து அப்படின்னா. நான் சொன்ன ஒரு 5:30. நான் கிளாஸ் வந்து 5:45 ஸ்டார்ட் ஆகும். நான் ஒரு 5:30 இருக்கும், 5:40. ஓ மை காட், திருப்பி கத்தி போன் வச்சுட்டாங்க. என்னடா அது வச்சு திருப்பி நான் ஃபோன் பண்ணி எடுத்து அழுது இருந்தாங்க. என்னென்ன எப்படி சொல்றதுன்னு உங்களுக்கு தெரியல, கரெக்டா நீங்க எனக்கு எத்தனை மணிக்கு சொன்னீங்க? 5:30. அந்த 5:30க்கு அந்த பாபா பிளட் வாமிட் பண்ணி இறந்து போயிட்டாங்க. ஐ ஹேட் அ ஷாக் ஆஃப் மை லைஃப். என்னடா இது. ஸோ அவரை கூப்பிடுறோம், அந்த சக்தி ஏதோ அவருக்கு பண்ணியிருக்கு. டோட்டலி ஷாக். ஆஸ்கார் ரவிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி இது ஹுசைன் நீங்க போய் பாருங்க, அது என்ன ஆச்சுன்னு பாருங்கன்னாரு. ஸோ அப்போ நாங்களாம் மேலே ஓடுறோம், பார்த்தா லைட் இருக்கு பார்த்தா கம்ப்ளீட்டாக காணும். அந்த லெட்டர்ஸ் எங்கேயுமே போடுது. இட்ஸ் வாஸ் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் திங் தட் ஹேப்பன்.